வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவில் பூத்த ரோஜா, அரண்மனையின் மர்மம், பாகம் 1. காலையில் பூமியின் வாசல் எளிதாக தெரியும். இரவில் உள்வாங்கும் இருள் ஒருபோதும் கவனிக்கப்படுவதில்லை. கதையின் நாயகி அகிலா. அவள் பார்வையில் என்ன எழுத போகிறோம், இந்த கதையை எப்படி ஆரம்பிப்பது என்ற ஒரு கவலை, உள்ளத்தில் ஒரு பதற்றம். அவர்கள் சொன்ன தேதிக்குள் கதை எழுதி முடிக்க வேண்டுமே. நாட்டுப்புறத்து ஒரு பழமையான அரண்மனைக்குள் ஒரு வாரம் தங்கி அவள் எழுத்து பயணத்திற்கு புறப்படுகிறாள். ஆனால் அவளுக்கே தெரியாது அது ஒரு கதை எழுதும் பயணம் இல்லை, ஒரு மர்மத்தின் தொடக்கம் என. அரண்மனைக்கு வருகை. அகிலா தமிழ்நாட்டில் மலை சுருங்கிய ஒரு கிராமத்தை அணுகும்போது மங்கலான மூடுபனி சூழ்ந்திருந்தது. தன் புதிய நாவலுக்கான அமைப்பை உருவாக்க ஒரு பழைய அரண்மனையில் தங்கி எழுதி முடிக்க முடிவு செய்து வந்திருந்தாள். ஆனால் அந்த அரண்மனையோ அதன் பழமைக்குள் மர்மங்களை புதைத்து கொண்டு ஜன்னல்களில் மறைந்த பார்வைகளுடன், சுவரில் உறைந்த கதைகளுடன் அவளை வரவேற்றது. வருடங்களாக பராமரிக்கப்படாமல் அழிந்து காய்ந்து போன செடிகளை கொண்ட தோட்டத்தை கடந்து அகிலா அந்த வீட்டின் கதவை திறந்தாள். அவள் உள்ளத்தில் எழுந்த முதல் எண்ணம், என்ன இந்த இடத்துல ஏதோ மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி மர்மமா இருக்கே. அப்ப இந்த நாவலை மர்மமான ஒரு கதையா மாத்திருவோம் என்று தன் மனதை தேற்றிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். அன்று இரவு ஒளியும் சந்தேகமும். அங்கு வேலை செய்யும் பெண் மதியழகு அம்மா அகிலாவிடம் எச்சரிக்கையாக சொல்லி சென்றாள். அம்மா, எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது, கதவை தாப்பா போட்டுக்கோங்க. இங்க 10 மணிக்கு மேல வாசலை திறந்துக்கிட்டு வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, எங்க போவீங்கன்னே தெரியாது. அகிலா பயம் கொள்ளுவாள் என்று எதிர்பார்த்தார் அந்த அம்மா. ஆனால் அவளோ அதை கேட்டுவிட்டு ஏதோ ஒரு ஜோக்கை கேட்டது போல் அவள் சற்று சிரித்தாள். ஆனால் அந்த அரண்மனை முழுவதும் பழைய ஓவியங்கள், புகைப்படங்கள், சுவரில் அழிந்து அறிய முடியாத வகையில் இருந்த ஏதோ மர்ம துளிகள் எதையோ அதனுள் மறைக்கின்ற பாவனை செய்தது. அந்த இரவு அகிலா எதிர்பார்த்ததை விட மிகவும் குளிராக இருந்தது. உறக்கம் வரவில்லை. புது இடம் வேறு, என்ன எழுதுவது என்று சிந்தனை வேறு அவளுக்கு. திடீரென கேட்டது ஒரு சங்கீத ஒலி. அதில் இனிமை இல்லை, ஆனால் அது ஒரு நெஞ்சை தொட்டுவிடும் வீணை ஒலி. அவள் எழுந்து மெதுவாக அந்த ஒளியை பின்தொடர்ந்தாள். பழைய காரிடாரின் முடிவில் இருந்த ஒரு மர்ம அறையை நோக்கி நடந்தாள். அதன் கதவருகே வந்து நின்றாள். உள்ளேதான் அந்த வீணை ஒளி கேட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவளை தவிர அந்த அரண்மனையில் வேறு யாரும் இல்லாத போது எவ்வாறு வந்தது இந்த ஒளி? யாரேனும் மீட்ட வேண்டும் அல்லவா? யார் என்று பார்த்துவிடும் ஆவலில் அந்த கதவை கை வைத்து தள்ளினாள். என்ன ஆச்சரியம்! பழைய கதவு திறக்காது நினைத்து கொண்டு அவள் திறந்தாள்.
ஆனால் அவள் கை வைத்த நொடி அது அவள் வருகையை விழிமேல் விழி வைத்து காத்து நின்றது போல் கதவு திறந்து கொண்டது. அந்த அறையின் வாசலில் 5 படிகள். படிகள் தோறும் மர்மம் நிறைந்திருந்தது. அந்த அறை முழுவதும் செம்மையான ரோஜா நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டு இருந்தது. அங்கே ஒரு மேஜை மீது அடர் சிவப்பு நிறத்தில் ஒரு ரோஜா பூவும் இருந்தது. புதிதாய் பூத்த பூ. இது எப்படி இங்கு வந்துச்சு என்று அதிர்ச்சியோடு அவள் அதை கையில் எடுக்க அதில் ஆ என்ற தமிழ் எழுத்து பதிக்கப்பட்டு இருந்தது. அம்மனதை மயக்கும் ரோஜா நறுமணத்திற்கு இடையே ஒரு குளிர்ச்சி பனிப்பிரதேசம் போல் அவளை உணரச் செய்தது. மேலும் இப்போது அந்த வீணை ஒளி இல்லை. மயான அமைதி. திடீரென அறையின் மறுபக்கத்தில் ஒரு மனித உருவம் நின்றிருந்தது. அவளால் அதை முழுதாய் பார்க்க முடியவில்லை. முக்கால் பாகம்தான் நிழல் போல் தெரிந்தது. வெறும் விரல்கள், தீண்டத்தகாத இரத்த சிவப்பு கண்கள், முகம் மட்டும் வெளிப்படையாக தெரிந்தது. அகிலா திகைத்து விட்டாள். ஆனாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்து, நீ யாரு? அந்த உருவம் பதில் சொல்கிறது. இந்த நிலம் ஏற்கனவே பல கதைகள் கொண்டது. உனக்கென்ன புதிய பக்கம் எழுத ஆசையா? அந்த வார்த்தைகள் அகிலாவின் உள்ளத்தை இருளின் உள்ளே இழுத்தது. அந்த உருவம் மேலும், ஒவ்வொரு ரோஜாவிலும் ஒரு நிகழ்வு உறங்குகிறது. அவை உன் உள்ளத்தை பார்க்கும். நீ எதை விரும்புகிறாயோ அதையே உனக்கு காண்பிக்கும். அகிலா குழம்பினாள். எழுத்து ரோஜாவில் எப்படி? இந்த உருவத்துல இருக்க மனுஷன் யாரு? இந்த மொத்த அரண்மனையே ஒரு கதை மாதிரியா? ஒன்னும் புரியலையே. அதற்கு மேல் அவளுக்கு என்ன நடந்தது என்று அவள் அறிய மாட்டாள். காலை கண் விழிக்கும் போது அவள் எந்த அறையில் படுத்து யோசித்து கொண்டிருந்தாளோ அதே அறையில்தான் இருந்தாள். எல்லாம் கனவா? கதையை பத்தியே நினைச்சிட்டு இருந்ததுனால வந்திருக்குமோ? ஆனால் அவள் மேஜையில் மொபைலை எடுக்க கை நீட்ட அங்கு அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இரவு அவள் கையில் எடுத்த ஆ என்று பொறிக்கப்பட்ட அந்த ரோஜாப்பூ அங்கு இருந்தது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். மதியழகு அம்மாவின் எச்சரிக்கை வார்த்தைகள் அவள் காதில் ரீங்காரமிட்டது. இந்த வீட்டுல சில விஷயம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கம்மா. எப்போ எங்கிருந்து அந்த ரோஜா பூ இப்படி உள்ள வருதுன்னே யாருக்குமே இங்க தெரியாது. இந்த ஊருக்கே அது ஒரு மர்மம்தான். அவர்கள் இவ்வாறு சொன்னபோது நேற்றிரவு அதை கேட்டுவிட்டு சிரித்தாள். இன்று காலை அவள் கண் கொண்டு பார்க்கும்போது அதிர்ந்து உறைந்து நின்றாள். அந்த நிமிடம் ரோஜா பூவின் வாசனையில் அகிலா மூச்சை இழுக்க அந்த உருவத்தின் நிழல் மெதுவாக அவள் அருகே வந்தது. இங்க நீ கதை எழுத போறதில்ல, நான் தான் உன்னோட கதையை எழுத போறேன் என்று காற்றில் அந்த வார்த்தைகள் அவள் செவியை அடைந்தன. அவள் கையில் பிடித்திருந்த ரோஜா பூவில் இப்பொழுது ஆ மட்டும் அல்ல, வாவும் சேர்ந்து அவ என எழுதி இருந்தது. இப்பொழுது கேள்வி, அந்த அவ யாரு?
அடுத்த இரவில் அந்த பெயர் ஒரு கதையாக மாறப்போகிறது. இரத்தத்தில் எழுதப்படும் ஒரு வரலாறு போல. எதையும் காணாத அந்த நிழல் அவளின் பெயரை மெதுவாக புனிதமாக உச்சரிக்க, அடுத்த இரவில் உண்மை மட்டும் இல்ல, உயிர் பயத்தையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி வரப்போகுது. அகிலாவின் கதையும் அந்த அரண்மனையின் இருளும் சற்றே அடுத்த படிகளை நோக்கி காத்திருக்கிறது. இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. அடுத்த பகுதியில் மர்மம் தொடரும்.